தேங்க்ஸ். முதல்ல இந்த படத்தை பற்றி தொடர்ந்து நிறையா எழுதிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப பாசிட்டிவாக எழுதுறீங்க, சந்தோஷமாக இருக்குது. நல்ல படத்தில் நம்ம இருக்கணும், இல்லைனா நம்ம நடிக்கிற படம் நல்ல படமாக ஆயிடணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லா ஆக்டருக்கும் இருக்கும். தொடர்ந்து நல்ல படங்களில் நம்ம இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து இந்த டோரா பட டைரக்டர் தாஸ் அவர் தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. அவர் தான் கால் பண்ணி இதில் ஒரு ரோல் இருக்குது தம்பி பண்ணுங்கன்னாரு. அப்புறம் அந்த டைரக்டரை ஸ்பாட்டில் பார்த்தோன்னே ஓகே பிரதர்னாரு. இதில் ஒரு வந்து ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு அக்கௌண்ட்ஸாக நடிச்சிருக்கேன். டைலாக்ஸ் எனக்கு இந்த படம் நம்ம நடிச்சிட்டோம், எனக்கு ஒரு போர்ஷன் தான் முடிச்சிட்டோம். வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அதில் வர டைலாக்ஸ் உண்மையாகவே இந்த படத்தில் வசனங்கள் ஒன்றுமே ஒவ்வொரு வசனமுமே ஒரு படமாக இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கான கதை இருக்கக்கூடிய வசனமாக இருக்குது. ஒரு வசனம் கேட்கும்போது நமக்கு அழுக வர மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னென்னா, நீங்கள் பார்க்குற 29 செகண்ட் கிடையாது சார் என் வாழ்க்கை, அதுக்கு பின்னால் நீங்கள் பார்க்குற 20 செகண்ட் கிடையாது சார் என் வாழ்க்கை, அதுக்கு பின்னால் என்னோடய 29 வருஷ கஷ்டம் இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம சினிமாவுக்கு வந்து வர்ற கஷ்டம், இது ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லேயும், சினிமா மட்டும் இல்லை, லைஃப்பில் அச்சீவ் பண்ணவங்க எல்லா பேருக்குமே இந்த வசனம் வந்து கனெக்ட் ஆகும். அப்புறம் வந்து ஒரு வீட்டில் உட்காந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் போய் நிம்மதியாக ஒரு வீட்டில் தூங்குற வரையும் இந்த கஷ்டம் தொடரும். இது மாதிரி வசனம் ஒவ்வொரு வசனம், இப்போ இந்த இவங்க மேடம் பேசக்கூட வசனம் சொன்னாங்க, உன் தலைமுறையிலே வாழ்க்கை மாறிடணும்ப்பா அப்படின்னு. எவ்வளோ ஒரு அற்புதமான வசனங்கள் எழுதிருக்கீங்க சார். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இந்த வசனங்கள் கேட்கும்போது. அப்புறம் ஹீரோ சார் அவர் அறம், காப்பி ரணசிங்கம், நல்ல நல்ல ஒரு படைப்பாளி, நல்ல நல்ல படங்களாக எடுத்தவர். அவர் முதலாக தான் அறிமுகமாகிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமானதை எடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார். ஏன்னா இந்த படம் வந்து இன்னும் பல கிராமங்களில், பல நம்ம தெரியாத இடங்களில் ஒரு கிரவுண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இது வந்து முக்கியமாக இந்த ஸ்போர்ட்ஸ்க்காக இருக்கிறவங்க போய் கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். ஏன்னா இது முழுக்க அவங்களுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஒலிம்பிக்கோ வாங்கிறதுக்கூடிய எல்லா விதமான வழியையும் இதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் எங்கூட வேலை பார்த்த எல்லா பேரும் இங்கே இருக்காங்க. ஜிப்ரான் சார், அவர் மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவரோட பிஜிஎம், அவரோட மியூசிக்கில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு படத்தை ஒரு ஸ்ட்ராங்காக நிப்பாட்டிடுவார். இதில் வந்து அந்த பாட்டில் வர வரிகள் மாதிரி தான், சட்ட படித்து சான்றோர் மெத்த படித்த மேலோர் எங்கள் வழி மறந்தீரோன்னு ரொம்ப பிரமாதமான சாங் கொடுத்துருக்கீங்க சார். அப்புறம் என் மாஸ்டர் பீட்டர் கென் மாஸ்டர், அவங்களுக்கு தெரியும், அவரோட படங்கள் அவர் வேலை பார்த்தாலே அந்த படத்துக்கு நடிக்கிற ஹீரோ வந்து எஃபர்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த அவர் கொடுக்குற அந்த இது தாங்கக்கூடிய உடம்பு நம்ம தயாராக இருக்கணும், இல்லைன்னா அவர்கிட்ட வேலை பார்க்க முடியாது. பம்பரமாக சொல்லல்றாரு. அது மேலே ஒன்று இந்த ஸ்போர்ட்ஸு எப்படி இந்த கேஜேஆர் சார் அந்த கிரவுண்டில் ஓடுறது, அந்த கிரவுண்டுக்குள்ளே அவர் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக, அப்புறம் ஆக்ஷன் பிளாக் இதெல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தார் மாஸ்டர். நன்றி. எங்கள் கேமராமேனு, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மாதிரி படங்கள்லாம் நம்மளை வந்து வேஷ்டி சட்டை லுங்கி இப்படி ஒரு மாதிரி காமிச்சா வந்து கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கீங்க சார். இதில் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். படத்தில் வேலை பார்த்த அனைவரும் நன்றி. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படமாக இருக்கும். எல்லா பேரும் தேட்டரில் பார்த்து இதை ஆதரவு தரணும். இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் நிறையா அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, நிறையா சந்தோஷமாக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் செம்மையாக வைரல் ஆகிட்டுருக்கு இந்த படத்தோடது. இப்போ தான் இந்த படத்தோட ரீச் ஆரம்பிச்சிருக்கு. எப்படியாவது இன்னும் ஒரு 1 வீக் இந்த படத்தை கொண்டு போய் எங்கள் தயாரிப்பாளர்கள் பிரசாந்த், அஜித் சார், அருண் சார் 3 பேரும் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரையும் இதை தூக்கிட்டு ஓடிட்டே இருக்காங்க. முதல் நாள் ஷூட்டிங் கூப்பிடல ஆரம்பித்து இன்ன வரையும் ஒவ்வொரு பிளேயர்ஸு, ஹீரோ சார் கூட பேசும்போது நான் இப்போ உட்காந்துருக்கும்போது சொன்னார், ஒரு பிளேயர்ஸு நீ போய் அச்சீவ் பண்ணுப்பா, நீ உன்னோட இலக்கணோ அதுக்கு உன்னோட மொத்த செலவை நான் பார்த்துக்கிறேன்னாரு. இதெல்லாம் வந்து வெளியில் பண்ணுறது ரொம்ப, படத்தில் நடிக்கிறது வேறு, அந்த படத்தில் நடித்த கதாபாத்திரமாக பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்த குழுவுக்கும் வாழ்த்துக்கள். தென்பதியான் சார், தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படத்தை கொடுத்துருக்கீங்க. இன்னும் மிகச்சிறந்த படைப்புகள் உங்கள் மூலியமாக வந்து வரணும் சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. இருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நீங்கள் தான், நாங்கள் இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சதை தாண்டி
நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து எல்லார்கிட்டேயும் போய் சேர்றதுக்காக ரொம்ப உதவியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா இது வந்து நான் பல பேருக்கு நன்றி சொல்லணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே உட்காந்துருக்கிற மேடையில் உட்காந்துருக்கிற நண்பர்கள்லேருந்து என் வாழ்க்கையில் முதல்ல என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், வாணி வெங்கட்டம். அப்புறம் என்னுடைய ஒய்ஃப்க்கு. அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய குருக்கள் மலர் மேம், ரமேஷ் சார், அப்புறம் வந்து என்னுடைய மில்டன் சார், சரவணன் சார், அப்புறம் திரு சார். அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ண நாலேஜ் தான் இன்றைக்கி வந்து பீட்ரைன் மாஸ்டரும் சரி, என்னுடைய இயக்குனர் தென்பதியானும் சரி, அப்புறம் ஹீரோ கேஜிஆர் சாரும் சரி, என் ப்ரொடியூசர்ஸும் சரி, இன்றைக்கி வந்து என்னுடைய விஷுவலை வந்து பாராட்டுறாங்க. என் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா அதுக்கு காரணம் இந்த 5 குருக்கள் தான். இவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த படம் என்னால் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சது. அதுக்கடுத்து என்னுடைய நண்பர்கள் விவேக், சங்கத்தமிழன், அப்புறம் வந்து அர்ஜுன். சங்கத்தமிழன் அவன் தான் முக்கியமாக எனக்கு வந்து தென்பதியானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. அவர் இல்லைன்னா நான் அவரை மீட் பண்ணியே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு என்னை முதல் நம்பின ஒருத்தர்னா அவர் என்னுடைய இயக்குனர் தென்பதியான் தான். நான் மிகையாக சொல்ல, நான் வந்து ரொம்ப வருஷமாக ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக நிறைய நல்ல படம் பண்ணணும், நல்ல கதை பண்ணணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணேன். நான் வந்து என்னுடைய விஷுவல் இவ்வளோ தாக்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னை வந்து ரொம்ப தாக்குனது வந்து அவருடைய எழுத்து தான். அந்த கதையை படித்த பிறகு நான் நினச்சது ஒன்று தான், இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த படம் பண்ணனா நம்ம வெளியே வருவோம் அப்படின்னு நினச்சேன். படத்துக்கும் அதே மாதிரி அங்கீகாரம்னு பேர் வந்தது. இன்னைக்கு எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அது ஜேபியோட எழுத்தால் தான். அந்த எழுத்து இல்லைன்னா, ஏன்னா நான் அந்த எழுத்தை தான் நான் ரொம்ப நம்புவேன். ஏன்னா அந்த எழுத்து இல்லைன்னா அது வந்து நம்மளை தாக்கலைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நான் இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் அது என்ன அந்த ப்ரெசன்டேஷன் எனக்கு வரும். அது வரணும்னா அதுக்கு ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் பண்ணேன். அது வந்து ஜேபி எக்ஸ்ட்ராடனரி. நான் வந்து அவர் எழுத்துக்களின் மாயாவி, மாந்திரிகன், என்ன வார்த்தை வேணாலும் சொல்லலாம், அது எதுவுமே பத்தாது. ஏன்னா அவருடைய எழுத்து அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ தாக்கமாக இருக்கும். அதுக்கு அடுத்து அவர் என்னை நம்பின பிறகு என்னை கூப்பிட்டு போயிட்டு 3 ப்ரொடியூசர்ஸ் கிட்ட காமிச்சேன். நான் ஃபஸ்ட்டு வந்து அவர் அஜித்தை தான் மீட் பண்ணேன். மீட் பண்ணோடனே பிரதர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஸோ. ஆனாலுமே வந்து ஜேபி தான் இல்லை இவர் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டெஸ்ட் ஷூட் பண்ணேன். ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் 3 பேரும் பார்த்து என் ஸ்டோரிலாம் பார்த்துட்டு ஓகே பண்ண பிறகு டெஸ்ட் ஷூட் பண்ணேன். ஹீரோ சாரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்துட்டு ஒரு பதட்டமாகவே இருக்குது எனக்கு. ஏன்னா இவர் ஜேபி வந்து கூப்பிட்டு போயிட்டு 3 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இவர் தான் டிஓபினாரு. சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இவர் தான் டிஓபினாரு. டக்குன்னு 3 பேரும் திரும்பி பார்த்தா காணாமல் போயிட்டாங்க. ஹீரோ வந்து கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சார் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து நீங்கள் என்னுடைய ப்ளஸ் எல்லாம் வந்து நீங்கள் காமிக்கிறது வந்து படத்தில் காமிச்சிக்கோங்க, என்னுடைய மைனஸஸ்லாம் காமிங்கன்னாரு. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சார் வந்து அவருடைய கையில் ஒரு டாட்டூ போட்டிருப்பார், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து உண்மையிலே எனக்கு ஹீரோ தான். ஏன்னா வந்து அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அந்த எந்தூசியாசமும் சரி. நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஷூட் பண்ணும்போது சார் வேறு மாதிரி இருந்தார். நான் வந்து என் இயக்குனர்கிட்ட போய் சொன்னேன், ஜிபி இப்படி இருக்காரு, நம்ம அத்லெட் படம் எடுக்கிறோம், சாருக்கு கன்வே பண்ணிட்டீங்களா அப்படின்னா சொன்னேன். இல்லை பண்ணிடுவார். அதான் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாரும் ஒரு ட்ரஸ்ட் ப்ராசஸ் தான். நம்பி 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 தான் இன்னைக்கு வந்து இத்தனை பேர் முன்னாடி இத்தனை மக்களுடைய நம்பிக்கை சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போ பார்த்துட்டு நான் கொஞ்சம் இதானே சார், இதெல்லாம் தான் சார் உங்கள் மைனஸ், இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் நான் வைக்க மாட்டேன், உங்களை இந்த மாதிரி தான் காமிப்பேன் அப்படிலாம் சொன்னோடனே அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. எல்லாம் நடந்தது. அப்புறம் ஒரு 6 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்கும். டக்குன்னு ஒரு நாள் 2-3 ஃபோட்டோஸ் அனுப்புகிறாரு ஜேபி எனக்கு. அன்னைக்கு ஆன ஆச்சரியம், அந்த ஆச்சரியம் தான் இன்னைக்கு எல்லா மக்களுமே ஆச்சரியப்படுறீங்க. அதாவது சாருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சத்தியமாக சொல்கிறேன், இட்ஸ் வாவ் மொமெண்ட். அதாவது வந்து ஜிம்லேருந்து ஒரு 3 ஃபோட்டோஸ் வருது, என்னால் நம்பவே முடியல. அப்புறம் நேரில் ஆஃபீஸில் போய் பார்க்குறேன், அந்த ஷோல்டர் பிளேட்ஸு, காஃப் மசில்ஸு, அந்த 6 பேக் அதெல்லாம் வந்து அவ்வளோ அவ்வளோ எஃபர்ட் வந்து எனக்கு தெரியல. அதாவது வந்து இயக்குனர் எப்படி வந்து அந்த கதையை 8 வருஷம் செதுக்குனாரோ அந்த மாதிரி அவருடைய உடலை செதுக்கி என் முன்னாடி வந்தார். அதுக்கப்புறம் வந்து
ப்ரொடக்ஷன் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில் வந்து அந்த தாக்கம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு மனுஷன் கோர்ட்டுக்கும் போகணும், அவனுடைய வாழ்க்கையும் காமிக்கணும், அவன் ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கணும். நான் இது வந்து எழுத்துக்கு கண்டிப்பாக அவருடைய தென்பதையானோட எழுத்துக்கு வந்து கண்டிப்பாக நியாயம் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அது வந்து கதையை வந்து ஒரு 3ஆக பிரித்தோம். கோர்ட் வந்து நாங்கள் அரௌண்ட் ஒரு நீங்கள் படிச்சிருப்பீங்க 75 லட்ச ரூபா கிட்ட செட்டு போட்டு ஒரு பிரம்மாண்டமாக இங்கே வந்து ராமு தங்கராஜுக்கு வந்து நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவன் டெடிகேஷனும் வந்து வேற லெவல், டாப் லெவல். ஏன்னா எல்லாருடைய டெடிகேஷன் அந்த மாதிரி இருந்ததால் தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறேன். ஹைகோர்ட்டை போய் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு முன்னாடி ஜெய்பீம் படம் எடுத்திருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த படத்தை தாண்டி நாங்கள் எப்படி மிகையாக இருக்கணும், நாங்கள் அந்த படத்தை தாண்டி இவங்க ஒன்று பண்ணியிருக்காங்கடா, ஒரு புது டீமாக வந்தவங்க வந்து இவ்வளோ பெருசாக ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து எங்கள் ப்ரொடியூசர் சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருந்தது. இல்லைண்ணே இது வந்து நம்ம பயங்கரமாக போடணும் செட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி, ஈவன் அந்த லைட்ஸ் கூட வந்து நாங்கள் தத்ரூபமாக கோர்ட்டில் என்ன லைட்ஸ் இருந்ததோ அதே லைட்ஸை ரீக்ரியேட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு இதுவாக பண்ணோம். சரி, கோர்ட் வந்து இவ்வளோ ரியலாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து ஒரு ட்விஸ்ட், லொக்கேஷன் பார்க்க போகிறோம். நல்ல அதான் வந்து எங்கள் சேலஞ்சே என்னென்னா, ஜன்னலே இல்லாத வீடுங்களை பார்க்கணும், ஜன்னல் இல்லாத வீட்டில் தான் நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னு ஒன்று சொன்னேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு போனால் ஒரு 7க்கு 6 இல்லைன்னா 7க்கு 8 தான், 8 அடி தான் இருக்கும் அந்த வீடு. இயக்குனருக்கு வந்து அவர் எழுதும்போது அவர் ஒன்று விஷுவல் பண்ணி வச்சுருப்பார் இல்லைங்களா, அதை பார்த்துட்டு அந்த முட்டு, அதாவது படத்துலேயே ஒரு டைலாக் வரும், எங்கடா ஆதிரன் வீடு அப்படின்னா, அதுவும் அந்த முட்டு சந்தில் இருக்குது, அந்த டொக்கு சந்தில் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு வீடு கிடச்சோடனே அந்த அவருடைய ஃபேஸில் நான் அந்த ரியாக்ஷனை பார்த்தேன். அதை வந்து விஸ்வா என்னன்னாலும் பரவாயில்ல நம்ம இங்கே ஷூட் பண்ணணும் அப்படின்றாரு. இல்லைங்க இங்கே வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கஷ்டமாக இருக்கும், ஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்னா. இல்லை விஸ்வா இது வந்து படத்தில் ரொம்ப பெருசாக தெரியும், நம்ம இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தவர் வந்து அவர் தான். கஷ்டப்பட்டோம், எஸ் ஆப்வியஸ்லி. ஃபஸ்ட் வந்து லைட் போயிட்டு வருவாங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் போயிட்டு வருவாங்க, அப்புறம் தான் நாங்கள் போவோம் அந்த மாதிரி. அதனால தான் இன்றைக்கி வந்து அது அவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு எனக்கு. அடுத்து ஸ்போர்ட்ஸ். இங்கே என்னென்னா பீட்ரின் மாஸ்டர் வராரு, அவர் தான் ஸ்போர்ட்ஸ் பண்ண போகிறாருன்ட்டாங்க. அவ்வளோதான், மொத்தமே டீமுக்கும் எங்களுக்கும் ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு. ஏன்னா முதல் படம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவர் ஒரு மாதிரி ஜாம்பவான். எனக்கு வந்து ஒன்றும் புரியல, இது வந்து கனவா நினைவா அதெல்லாம் தாண்டி பயம்தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் மாஸ்டர் ஃபஸ்ட்டு டே செட்டுக்கு வந்ததுலேருந்து கடைசியாக முடிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி பர்சனை நான் பார்க்கல. நான் மிகையாக சொல்ல, அதாவது எங்களை எங்கேயுமே வந்து அவர் வந்து ஒரு மென்டராக, ஒரு கைடாக, இப்படி பண்ணலாம், இதை பண்ணலாம், இந்த லென்ஸ் போடுவோம், அதை போடுவோம், இதை வர வைப்போம், இந்த மாதிரி பண்ணுவோம், அதை அந்த மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு நாவல் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு சீனை, ஹீரோ வரான், இப்படி வரான், அப்படி போகிறான், உக்காடுறான், போகிறான் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு சப்போர்ட் தான் இன்னைக்கு வந்து அந்த விஷுவல்ஸ் இருக்குது. அவர் வந்து நான் தான் காமிச்சேன் அப்படின்றாரு. இல்லை, அது வந்து அவருடைய பெருந்தன்மை தான். உண்மையாக அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ சப்போர்ட். அதாவது வந்து என்னோட அசிஸ்டன்ஸ்லாம் வந்து அவரு கூட போய் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னை விட்டுட்டு. ஏன்னா அவ்வளோ ஈர்ப்பு அவர்கிட்ட. அவர் இல்லைன்னா வந்து இந்த போர்ஷன்லாம் வந்து கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் ஒரு துளி தான் அவர் முன்னாடி. அவர் கொடுத்த சப்போர்ட்டால் தான் அந்த விஷுவல்ஸ் எல்லாம், ஸ்போர்ட்ஸ் விஷுவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படி வந்திருக்கு, அந்த ஃபைட் விஷுவல்ஸுமே அப்படி வந்திருக்கு. அடுத்து சொல்லணுன்னா ஜிப்ரான் சார். ஆக்சுவலாக விஷுவல்ஸ் வந்து நான் விஷுவல் ஷூட் பண்ணுவோம், அங்கே டைலாக்ஸ் மட்டும்தான் நாங்கள் கேட்போம். கிரேடிங் பண்ணும்போதுமே வந்து பெருசாக டைலாக்ஸ் எதுவுமே இருக்காது. நான் சும்மா டப்பிங்கோடு பார்த்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த பெரிய இம்பேக்ட் இருக்காது. நம்மளுக்கு தெரியும் இந்த கதை வந்து கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். ஆனாலுமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து க்யூப் செக்கிங்காக போயிட்டு எல்லோரும் படம் பார்க்குறோம், டெக்னீஷியன்லாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜிப்ரான் சார் நீங்கள் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சார். லைக் வந்து யாரும் உங்களை நிறைய பேர் பாராட்டிகிட்டு இருப்பாங்க சார், என் பாராட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் உண்மையாக சொல்கிறேன், கண்ணெல்லாம் கழங்கி நேராக போய் டைரக்டரை கட்டிப்பிடிச்சி அன்றைக்கி அழுதது தான். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு போய் என் ஒய்ஃபை கட்டிப்பிடிச்சி அழுதேன், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அழுதேன். அதாவது வந்து நான் அழுதது வந்து கவலையிலையோ சோகத்துலையோ கிடையாது, ஒரு சந்தோஷத்தில். அதாவது வந்து ஜேபி கிட்ட நான் கட்டிப்பிடிச்சி ஒரே வார்த்தை சொன்னேன், ஜேபி ஜெயிச்சிட்டோம் நம்ம, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னேன். நீங்கள்
இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களும் அதே ஃபீலிங்கோட தான் எங்கள் படத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக எழுதி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தீங்க. எல்லாருமே இன்னைக்கு வந்து புகழ்றாங்கன்னா உங்களுடைய முதல் ரிவ்யூவை பார்த்து தான் எல்லாரும் புகழ்றாங்க. அதுக்கப்புறம் இதில் நடித்த எல்லா நடிகர்களுமே சரி, ஆண்டனி சார் வந்து அழகாக காமிச்சிருந்தாரு. இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் நல்லா இருக்கீங்க சார். கலரிஸ்ட்டுமே அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்க சொன்னார். உங்கள் ஸ்கின் டோனில் அந்த லைட் எல்லாமே இதுவாக இருந்தது. அப்புறம் எல்லாம் எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு போய் எடிட்டிங்னு ஒரு ப்ராசஸ் வரும். எல்லாத்தையும் எங்கே வெட்டி தூக்கிடுவாரோ அப்படிலாம் பயந்தேன். பட் வந்து உண்மையை சொன்னோம், ரொம்ப பொறுமை. அவர் பேசக்கூட மாட்டார். அவருடைய ஒர்க் தான் பேசும். அதுதான் இன்னைக்கு பேசுது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்க்குற மக்கள்லாம் வந்து அழுவுறீங்க. அந்த சீன் வந்து நான் படத்தில் பார்க்கும்போது ஆடியன்ஸ் ரியாக்ஷனில் அந்த காலை வெட்டி எடுக்கும்போது அப்படின்றாங்க. அம்மா இருந்த போதெல்லாம் அது எல்லாத்தையுமே எங்கே சஸ்டெயின் கொடுக்கணும், எங்கே வெட்டணும், எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணவர் அவர் தான். அவர் வந்து இது வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதில் வந்து ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் வந்து பீட்ரைன் மாஸ்டரும் ஜிப்ரான் சாராக இருந்தாலுமே மற்ற எல்லாருக்குமே முதல் படம், முதல் அங்கீகாரம் கொடுத்த படம். அங்கீகாரம் கொடுக்குற அளவுக்கு நீங்களும் எங்களுக்காக உதவி இருக்கீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டு படம். இங்கே எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இதோட ஃபஸ்ட்டு படம். ஸோ சின்னதாக தேங்க்ஸ் கார்டு மட்டும் போட்டு படத்துக்குள்ளே போயிடுறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு எடிட்டர் கணேஷ் சிவா, அவர்கிட்ட தான் நான் வந்து அசோசியேட்டாக இருந்தேன். ஸோ என்னோடய சினிமா ஜேர்னி வந்து அவர்கிட்ட தான் ஆரம்பிச்சது. அவருக்கு என்னோடய முதல் நன்றி. ரெண்டாவது நன்றி வந்து கேஜிஎஸ் சாருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கமிட் ஆனது வந்து சாரோட செகண்ட் ஃபிலிமுக்கு. அதில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் எடிட் மட்டும் பார்த்துட்டு தேங்க்ஸ்ண்ணா. ஸோ அதில் ஒரு சின்ன போர்ஷன் எடிட் மட்டும் பார்த்துட்டு என்னை நம்பி அவரோட ஃபஸ்ட்டு படத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமு. ஸோ அந்த கால் எடுத்து அவங்களுக்கு வந்து செகண்ட் நன்றி. அண்டு மூணாவது தேங்க்ஸ் வந்து ஜேபி அண்ணன், டைரக்டரு. ஸோ என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததும் என்னை நம்பி என் கூட ட்ராவல் பண்ணி நான் எடுத்த டிசிஷனுக்குலாம் வந்து சப்போர்ட்டாக இருந்தவர் அவர். ஸோ அவருக்கு மூணாவது நன்றி. கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இங்கே நான் தேங்க் பண்ணி ஆகணும். அண்டு டெக்னீஷியனாக பார்த்தோன்னா நான் வந்து ஏதோ காலேஜில் வந்து ஒரு ஜூனியர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அப்பப்போ. ஏன்னா இருந்த எல்லாருமே ரொம்ப பெரிய ஆட்களாக இருப்பாங்க. அண்டு ஜிப்ரான் சார், பீட்ரைன் மாஸ்டர், சம்பத் சார் அண்ட் விஸ்வா ப்ரோ எல்லாருமே ரொம்ப பெரிய ஆட்களாக இருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு ஜூனியர் ஃபீல் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்டு பீட்ரைன் மாஸ்டர் செட்டில் உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ஜிப்ரான் சார், ரொம்ப ஷார்ட் டைமில் பேக்ரவுண்ட் ஸ்கூலில் நீங்கள் பண்ண மேஜிக் வந்து படத்துக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கும் சாருக்கு நன்றி. அண்டு விஸ்வா ப்ரோ, அவரும் நானும் வந்து ஒரு சீனியர் ஜூனியர் மூட்லேயே இருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிளாஸில் ஆரம்பித்து அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. ஸோ அவர் வந்து என்ன இன்புட்ஸ்னாலும் எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒன்று பண்ணலாமான்னும் போது அங்கே ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவாக அவருக்கு கொடுத்த ஸ்பேஸும் சரி, சில இடங்களில் நான் சொல்கிற சஜஷன்ஸ் வந்து ரொம்ப அவர் புரிஞ்சுக்கிட்டு இது ஓகே கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பண்ணதாகட்டும், அவருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு அங்கீகாரம் வந்து ஒரு படமாக டபுள் ஜானர் படம் இது. ஆக்சுவலாக ஒரு 2 படம் நீங்கள் பார்க்குற மாதிரியாக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கும், இந்த பக்கம் ஃபுல்லாக கோர்ட் இருக்கும். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ரன்னிங் வந்து அதை ட்ரீட் பண்ணுற விதமே கொஞ்சம் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ரன்னிங் அப்படிங்கிறது நீங்கள் ரியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரம்பித்து டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 20 செகண்ட் முடிஞ்சிடும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து லைக் சினிமாட்டிக்காகவும் சரி ரியலாகவும் சரி 2 வகையில் ட்ரீட் பண்ணிட்டாலும் ரெண்டு வகையில் ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா ரியலாக காட்டிட்டா டக்குன்னு முடிஞ்சிடும், வெறும் சினிமாட்டிக்காக காட்டிட்டா அதோட எனர்ஜியை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அது ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் எல்லாருமே சொல்கிற மாதிரி டயலாக் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அது வந்து எனக்கு பெரிய டாஸ்காக இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில். ஏன்னா செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் டைலாக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதிலிருந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒன்று பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக டேரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் அதுக்காக அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எடுக்கிற அந்த ஒரு காலம் இல்லை இது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போதெல்லாம் ரொம்ப கொலாபரேட்டிவாக அவர் கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்டு கேஜர் சார் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க இந்த படத்துக்காக. கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்களும் வந்து உங்களை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு ஆல் தி பெஸ்ட் சார். அண்டு சார் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இங்கே இண்டஸ்ட்ரியில்.
நான் வந்து இப்போ தான் வந்திருக்கேன், ஒரு முதல் படம் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்ப சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது, சார் இது இப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது, அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வேல்யூ பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து ட்ரெய்லர் வரைக்குமே, ட்ரெய்லர் கூட ஒரு ஷார்ட் சொல்லிகிட்டே இருந்தார், இல்லை சார் இது போதும் சார் இவ்வளோ தான் சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நீ இதுக்கு மேலே வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் சார். ஸோ அதெல்லாமே ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அண்டு படம் வந்து நிறைய உண்மைகளையும் வழிகளையும் பேசியிருக்கு. இது இப்போ ரீச் ஆகிருக்கிறத விட இன்னும் ஒரு படி மேலே ரீச் ஆகணுன்றதுக்கு வந்து உங்களோட ஹெல்ப் தேவை. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.